தம்பி, வீட்டு என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல அங்கிள், வீடு உண்மையே ரொம்ப அழகா இருக்கு. லட்ச லட்சமா கொட்டி கட்டி இருக்குல்ல, ம். அழகாதான் இருக்கும். ம். ம். டேய், அவரை ஏன்டா முறைக்கிற? மூஞ்சி கொஞ்சம் சிரிச்சா மாதிரி வச்சுக்க. அப்புறம் பொண்ணு இல்லைன்றவாரு. ஜென்மத்துக்கு கல்யாணம் நடக்காம போயிடும். என்ன அம்மா பிள்ளை ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க. என் பையனுக்கு இந்த பொண்ணு பாக்குற சமாசாரம்லாம் கொஞ்சம் புதுசு. ஏம்மா, போன தடவை பொண்ணு பார்க்கும்போது இதே தானே சொன்னேன். டேய் கம்முன்றா, அப்புறம் பொண்ணு தராம போயிட போறாங்க. ஓகே. கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப புரோக்கர் சொன்னது சரிதான். அங்கிள், புரோக்கர் என்ன சொன்னாரு? என்ன கண்டுபிடிச்சீங்க? என்னது? மாப்பிள பார்க்க இன்னசென்ட் மாதிரின்னு சொன்னாரு. ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. ஐயோ, என் பையன் ரொம்ப இன்னசென்ட்ங்க. நீங்க வேணா அவன்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டு பாருங்களா, ரொம்ப இன்னசென்ட்டா பதில் சொல்லுவான். ஓ அப்படியா? எதுனா கேளு. நீங்க வேணா கேட்டு பாருங்க. கேக்குறேன். சரி, சந்தியாவின் குடிமகன் யாரு? ஐயோ. இல்ல இல்ல, இந்தியாவின் முதல் குடிமகன் யாரு? எப்படின்னா சொல்லிடுறா. யாரு? யாருன்னு கேட்டா நீங்க தான் சொல்லணும். கரெக்டா சொல்லிடுறா. என் மாமா அங்கிள். எது மாமாவா? தம்பி என்ன சொல்றீங்க? ஆமா அங்கிள், நான் பிறந்த உடனே சந்தோஷத்துல மருமகன் பிறந்துட்டானேன்னு அப்ப குடிக்க ஆரம்பிச்சது. இப்ப வரை குடிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவர் தானே முதல் குடிமகன். அப்பாடா, எங்க தப்பா சொல்லிருவீங்கன்னு பயந்துட்டேன். ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க மாப்ள. ஏண்டி மழைக்காவது ஸ்கூல் பக்கம் ஒதுங்கினியா இல்லையா? ஆமா, அதுக்குள்ள என்ன மாப்பிள? ஷோ, நீயும் உன் பொண்ணு போடுற ரூல்ஸுக்கெல்லாம் உன் பொண்ணை எவனும் கட்டிக்க மாட்டான். இவனை பார்த்தா இளிச்சவாய் பையன் மாதிரி இருக்கு. பேசாம இவன் தலையிலும் பொண்ணை கட்டி அப்படின்ற? வச்சிருக்கீங்க. ஆமா, அப்ப சரி. டேய், இதுங்களை பார்த்தாலே தற்குறியா இருக்கு. இதுங்க பொண்ணும் கண்டிப்பா தற்குறியா தான் இருக்கும். எது கேட்டாலும் ஆமான்னு தலையாடி வை, அப்பதான் பொண்ணு கிடைக்கும். என்ன ரெண்டு பேரும் மறுபடியும் குசு குசுன்னு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணு பார்த்தலான்னு பேசிட்டு இருந்தோம். அதுவும் சரிதான். ஏண்டி என்ன உட்கார்ந்து இருக்கிற? போய் பொண்ணை கூட்டினு வா. சரிங்க, கூட்டு வந்துடுறேன். பொண்ணு அப்பவே ரெடி ஆயிட்டா, இப்ப வந்துருவா. வரட்டும் வரட்டும். பாமா, என்ன பார்க்காமே பல்ல காட்டுறான். போமா. ஏமா இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தையே பார்க்காம இருந்தா இப்படி? ராகவி, மாப்பிள்ள முகத்தை பாருமா. பாருடி. தம்பி தம்பி, பொண்ணு வந்து நிக்குது, பொண்ணு முகத்தை பாருங்க தம்பி. அட வெக்கப்படாம பாருங்க. இவளா? ஏய், இதெல்லாம் ஒரு பிரச்சனை பிரேக்கப் பண்ணிட்டு போற? பின்ன வேற எதுக்கு பிரேக்கப் பண்ணணும்? இந்த ஜென்மத்துல என் பேச்ச கேட்க கூடாது நீயும்? ஏன் பேச்சு கேட்க கூடாது, நீயும் அதையும் சேர்த்துக்கோ. ஏதோ ஒண்ணு, ரெண்டு பேருக்கும் செட் ஆகல தானே? இப்ப என்னடி பண்ண சொல்ற? இட்ஸ் ஓவர் பிரது. யோ, மேக்கப் செட் வாங்கி கொடுக்கலன்னு பிரேக்கப் பண்றியா? ஒரு மேக்கப் கிட் வாங்கி தரலன்றது என் பிரச்சனை இல்ல. ஆனா அதை வாங்கி கொடுக்கணும்னு நீ யோசிக்க கூட இல்லல. அதான் என் பிரச்சனை. ரெண்டு ஒண்ணு தானடி லூசு. எனக்கு கொடுக்கற 200 ரூபாய் பாக்கெட் மணில இதெல்லாம் என்னால வாங்க முடியுமா? இப்பவே உன்னால என்ன பாத்துக்க முடியல. நீ எல்லாம் எப்படி என்ன ஃபியூச்சர்ல பாத்துப்ப? என்கிட்ட அப்ப காசு இல்லடி. ஏய், லைஃப்ல ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் வரும் போகும். இப்பவே இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணலனா லைஃப்ல அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவ? அத என் வருங்கால புருஷன் பாத்துப்பான். நீ கவலைப்படாத. ஓ அப்படியா? ஆனா வயிறெஞ்சு சொல்றேன்டி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் போன ஜென்மத்துல கண்டிப்பா பாவம் பண்ணிருப்பான். அதே தான் நானும் சொல்றேன். நீ எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணே கிடைக்காம தெரு தெருவா சுத்தணும். அத நான் பார்க்கணும். என்ன காமெடி ஷோஸ்ல ஜட்ஜஸ்லாம் சிரிப்பாங்க, அப்படி சிரிக்கிறான். ஐயோ தம்பி, என் பொண்ணுகிட்ட நீங்க இன்னும் பேசவே இல்ல, அதுக்குள்ள இப்படி சிரிக்கிறீங்க? ஏன் என் பொண்ணு முகத்தை பார்த்தா அவ்வளவு காமெடியா வருது? அதானே. ஐயோ, அது இல்ல அங்கிள்,
உத்தம சாபம் அடுத்த ஜென்மத்துல தான் பழிக்கும்பாங்க. ஆனா கண்ணு முன்னாடி பழிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லூசா? ஆனா உங்க பேரு என்னடி ரத்தம் இப்ப? தானே சொன்னீங்க. இப்ப என்ன உத்தமன் சொல்றீங்க? சோ, சும்மா நைன்னு ஏதாவது பேசிட்டே இருக்காதீங்க சம்பந்தமே இல்லாம. காஃபி ஆறிட போகுது. குடும்பம் எல்லாருக்கும். குடுமா அப்பா சொல்லுமா. காஃபில சக்கரை போட மறந்துட்டேன், போட்டு கொண்டு வரேன். சரிம்மா. சரி போ, பேமா போட்டு வா. ஏண்டி காப்பில சக்கரை இருக்காங்க குடிச்சு பார்க்க மாட்டியா? குடிச்சு பார்த்தாலும் பொண்ணுகிட்ட கேளு. வந்துருவா. குடுமா குடுமா. எடுத்துங்க தம்பி. ம். நீங்களும் எடுத்துங்க. கூட அம்மாக்கு. குட்டி குட்டி நல்லா குடி. ம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? தம்பி என்னாச்சுப்பா? இது டீன்னு நினைக்கிறேன். எனக்கு டீ குடிக்க பழக்கம் இல்லை அங்கிள். ஐ டோன்ட். டீயா? இல்ல மாப்ள, காஃபி தான் அது. குடிங்க. காஃபியா? கலர் டிஃபரெண்டா இருக்கு. ஐ டோன்ட் லைக். குடுங்க. அப்பா செத்து. ஏண்டி நம்ம ஊர்ல காப்பி கருப்பா தானே இருக்கும். டீயா? காஃபி தானே? காவ காணடி மீதி தான் இருக்கு. சொச்சி. ஏண்டி இப்படி மேக்கப் போட கத்து குத்திய காஃபி போட கத்து குத்துருக்கலாம்ல. மேக்கப் போட நான் சொல்லியா கொடுத்தேன். என்னை பார்த்து கத்துக்கிட்டா. நீ கத்துப்பான்னு நினைச்சேன். விஷம் மாதிரி இருக்குடி விளங்காதவள. இந்தா நீயே குடி. நம்மளே பேசிட்டு இருந்தா எப்படி? சின்ன ஜூஸுங்க, அதுங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப சைக்காட்ரிஸ்ட் கிட்ட தான் அனுப்பணும். அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு சம்பந்தி. இப்போதைக்கு அவங்க 2 பேரும் தனியா பேச அனுப்புவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்ததுல மத்ததெல்லாம் நம்ம பேசிக்கலாம்ல. சரி சரி. அதுவும் correct சரிதான். ம். அம்மாடி ஓ, ம். அப்புறம் ஏன் நிக்கிறீங்க? 2 பேரும் மேல போய் மனசு விட்டு பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. போயிட்டு வா. போ மனசு நீங்களும் போங்க தம்பி, மாப்ள. நீங்களும் போங்க. டேய், பொண்ணு எப்படியாவது ஓகே சொல்ல வச்சுடா. ம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்க என் வீட்டுக்கே வருவ? பெரிய வீடா இருக்கேன்னு பொண்ணு பார்க்க வந்தோம். உள்ள வந்து பார்த்தா நீ இருக்க. மென்டல் மாதிரி உங்க அப்பா பேசும்போதே நினைச்சேன். அப்பவே சின்ன டவுட் இருந்துச்சு. இங்க பாரு, என் அப்பாவை பத்தி பேசினா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஓ, சாரி 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 சாரி. உங்க அம்மா பத்தி சொல்ல மறந்துட்டேன். உங்க அப்பனுக்கு அப்படியே ஒரு ஜால்ரா. வேணா, இதோட நிறுத்திக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? மாப்பிள்ளை பிடிக்கல போய் சொல்லுவியா? சொல்லு, எனக்கு அத்தாண்டி வேணும். மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன், மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லுவேன். அதாவது மாப்பிள்ளைக்கு பொண்ணுங்களே பிடிக்காதான், இனிமே நீங்க பொண்ணு பார்க்க போகும்போது நல்ல பையனா பாருங்கன்னு சொல்லுவேன். ஏய், என்ன ஓவரா பேசுற? ஒழுங்கா உங்க அப்பா கிட்ட போய் என்ன பிடிக்கலன்னு சொல்லு. அந்த ஆள் கிட்ட போய் சொல்லி நான் அவர்கிட்ட அடி வாங்கறதுக்கா? நீ போய் உங்க அம்மா கிட்ட என்ன பிடிக்கலன்னு சொல்லு. சொல்லணும்னு எனக்கு ஆசைதான். இதுதான் எனக்கு கடைசி தடவை பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் போய் உன்னை பிடிக்கலான்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, என் லைஃபே காலி. இப்ப என்னதான் பண்றது? ம், ஏதாவது சொல்லு. ஏய், கொஞ்ச நேரம் மூட்டிருக்கியா? எல்லாத்துக்கும் அவசரம். என்ன பண்ணலாம்? எனக்கு நீ வேண்டாம், உனக்கு. நீ வேணவே வேணாம். அதை தாண்டி நானும் சொல்ல வரேன். கொஞ்சம் கேளேன். சரி சொல்லு. இப்போ உள்ள போய் 2 பேரும் பிடிக்கலன்னு சொன்னோம்னா 2 பேருக்கும் பிரச்சனை. சோ 2 பேரும் உள்ள போய் ஓகேன்னு சொல்றோம். முறைக்காத. நான் சொல்றது இப்போதைக்கு. அவங்க பாட்டுக்கு இப்பவே என்கேஜ்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்கன்னா அது எப்படி உடனே பண்ணிடுவாங்க? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு, டைம் இருக்கு. இப்போதைக்கு பிரச்சனை சார்ட் அவுட் பண்ண வேற வழி இல்ல. நீ சொல்றதும் கரெக்ட் தான். அப்புறம் கேட்டா கூட பழகி பார்த்தோம், செட் ஆகல அப்படின்னு சொல்லிடலாம். அதானே உனக்கு கழட்டி விட்டுற காரணமா சொல்லி தரணும். வா. பேசதானே போனாங்க. ஷ். என்ன தம்பி ரொம்ப நேரம் மனசு விட்டு பேசுறாரோ? ஏங்க, நாளைக்கு 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழ போறவங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி மனசு விட்டு பேசுறது நல்ல விஷயம் தானே? என்ன சம்பந்தி? ஐயோ, நான் மனசுல நினைச்சேன், நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க சம்பந்தி. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி பேசி இருக்கணும். கொல்ல போறேன் உன்னை. என்ன 2 பேர் முகத்திலயும் போகும்போது சந்தோஷமா இருந்து வரும்போது அந்த சந்தோஷத்தையே காணுமே. தானே? எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான் சொல்ல போறோம். சொல்லு. எங்களுக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதப்பா. ம். ம். ஆனா எனக்கு சம்மதம் இல்ல. என்னாச்சு சம்பந்தி? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. மா விடுமா, ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் கல்யாணம் பண்ண கூடாது. இஷ்டம் இல்லையா? வா கிளம்பலாம். தம்பி மாப்ள, அவசரப்படாதீங்க.
எனக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு கண்டிஷன். ஓ கண்டிஷனா? விட்டு தொலையா, வீட்டுக்கு போறேன். பொண்ணு வேணாம், ஒரு மண்ணு வேணாம். என்ன மாப்பிள்ள, நான் என்ன கண்டிஷன் சொல்ல போறேன்னு கேட்க ஆவலா இருக்கிறீங்க போல. ஆவலாவா? அசிங்க அசிங்கமா பேசி போறேன், அட்டக்கிட்டு இருக்கேன். சரி உங்க கண்டிஷன் என்னதான் சொல்லுங்களேன். மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு, என் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு, என் பொண்டாட்டிக்கும் பிடிச்சிருக்கு. ஆமா. விட்டா அடுத்த வாரத்துல என்கேஜ்மெண்ட் கூட வச்சுக்கலாம். அப்புறம் என்ன? ஆனாலும் ஒரு கண்டிஷன். கண்டிஷனுக்கு பிறந்த கம்யூனிட்டி. பா இங்க பாருப்பா, நாங்க 2 பேரும் இன்னும் பேசியே புரிஞ்சுக்கலப்பா. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் பேசி நல்லா புரிஞ்சுக்கிறோம். அம்மாடி, நீங்க 2 பேரும் பேசி புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்பா ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். என்ன? என்கேஜ்மெண்ட் முடிகிற வரைக்கும் மாப்பிள்ள இங்கேயே ஸ்டே பண்ணட்டும். ஆ? ஸ்டே பண்ண போறானா? இவங்க அப்பாவா மாமாவா? ஏய் வாய் மூடு. மாமாதான். மாமாவா? மாமா சொன்னா கரெக்டா இருக்கும். நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கு மாமா. மாமா தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க குடும்பத்துல இந்த மாதிரி பழக்க வழக்கம்லாம் இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு வயசு பையனை கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொரு வீட்ல எப்படிங்க தங்க வைக்கிறது? ஆமா அங்கிள், நானும் இதான் சொல்லணும்னு நினைச்சேன். இங்க பாருங்க சம்பந்தி, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி சொத்து மதிப்பு இருக்குது. அத நான் இருக்கிற வரைக்கும் கரெக்டா பாத்துக்குவேன். ஆனா என் பொண்ணை கட்டிக்க போறவன் அதை கரெக்டா பாத்துக்கிறானா இல்லையான்னு எனக்கு தெரியணும்ல. ஆமா. அதுக்காக தான் இது நான் வச்ச டெஸ்ட். எனக்கு குடுக்குற 200 ரூபாய் பாக்கெட் மணில இதெல்லாம் என்னால வாங்க முடியுமா? ஏண்டி, ஒரு 50 கோடி சொத்து வச்சுட்டா ஒரு மேக்கப் செட்டுக்காக என்கிட்ட சண்டை போட்டு பிரேக்கப் பண்ண? அதெல்லாம் எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. நீயா சம்பாரிச்ச? திமிரா பேசுற. இப்ப பாரு அங்கிள், எனக்கு ஓகே. நீங்க எப்ப தங்கணும்னு சொல்லுங்க, நான் ரெடி. ஓகேயா? மாப்பிள்ள, நல்ல காரியத்தை எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு இன்னில இருந்தே ஸ்டே பண்ணுங்க. பிரேக்கப்பா பண்ற? இருடி, வீட்ல இருந்தே உன்னை செய்யறேன். இந்த கண்டென்ட் கன்னிஸோட இந்த கண்டென்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ல போடுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. கூப்பிட்டீங்களா மிஸ்? உங்க அம்மாவும் அப்பாவும் எங்க? அம்மா அப்பாவா? ரிட்டர்னும் பண்ணிட்டாலோ? சொல்லாதிரி. அவங்க இங்க இல்ல மிஸ். அப்படியா? அப்போ உன் தங்கச்சி சொன்னது உண்மைதானா? அவங்க வெளியூர் போயிருக்காங்களா? ஆமா மிஸ். எந்த ஊர் போயிருக்காங்க?